அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பயிற்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கிடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கிடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம், 2ஆம் இடத்து அதிபதியாக சுக்கிரன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும்போது சுகபோகம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரனுக்கும் போது சந்திரன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். அப்படிப்பட்ட உச்சம் பெற்ற சந்திரனுடைய வீட்டுக்குள்ள குரு பகவான் உள்ளே போகிறார். உங்களுடைய 3ஆம் இடத்ததிபதியான சந்திரனுடைய சொந்த வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சுப கிரகம் ஜம் பண்ணி 2லேருந்து 3க்கு போகிறார். அப்போ குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பொதுவாகவே ரிஷபராசி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுவோம். ரிஷபராசி அன்பு, பாசம், காதல், இந்த 3க்கும் மிக முக்கியமாக சொந்தக்காரங்க நீங்கள் தான். ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டணும் அப்படின்னா உருகி உருகி காட்டுவீங்க. காசுக்காக காட்டக்கூடிய அன்பாக இருக்காது, ஒரு பொருளுக்காக காட்டக்கூடிய அன்பாக இருக்காது. உண்மையான அன்பு, நேர்மையான அன்பு, அக்கறையான அன்பு. ஒரு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டா எப்படி துடிக்கணும், துடிப்பீங்க அப்படின்னு பார்க்கணும். உங்களை பார்த்தா தெரியும். அப்படியே மீன் தண்ணி தொட்டிலேருந்து தரையில் துடித்தா எப்படி துடிக்குமோ அப்படித்தான் நீங்கள் துடிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட, நல்ல அன்பான, பல அடி மேல் அடி வாங்கி வாழ்க்கையில் இன்னும் சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியை பார்க்க. ஆல்ரெடி சிங்கம் நம்ம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்களை பார்க்க, எப்படி மீனத்தில் அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட லைஃப்பில் நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறவுகள் அப்படின்னு எதுவும் கிடையாது. எனக்கு நிம்மதி இந்த உறவு கொடுத்துச்சு. எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா கொடுத்தாங்க, எங்கள் அக்கா கொடுத்தாங்க, நான் கட்டின என் மனைவி கொடுத்தா, என்னுடைய கணவர் எனக்கு அவ்வளோ அன்பை கொட்டி கொடுத்தாரு, நான் காதலிச்சனே என்னோடய காதலன் அள்ளி கொடுத்தேன், காதலை கிள்ளி கொடுத்தாலும் அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க கீழே கமெண்ட்ஸில், சரியா? அதே போல் என்னுடைய காதலி என்னையை மட்டும்தான் நேசிச்சா,
இதில் எந்த லிஸ்ட்டில் பெஸ்ட்டாக யாராவது சொல்ல முடியுமா? சொல்வதற்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்களா? வாய்ப்பே கொடுக்காம, வாயே பேச விடாமல் உங்களை வச்சு செஞ்சாங்க இல்லையா? உறவுகளால் அதிகமாக, நட்புகளால் அதிகமாக மாட்டிக்கிட்டு எப்போ தப்பிச்சு வெளியே வருவோம், வெளியே வந்த பிறகு இந்த உறவு நல்லா இருக்குது, இந்த உறவு நமக்கு அன்பு காட்டுதே நினைக்கும் போது அதை விட இது அதை என்ன சொல்லுவோம்னா, பேய்கிட்ட மாட்டிட்டு திரும்பி பெசாஸ்ட்டை மாட்டிக்கிட்டேங்க மாதிரி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லாக் ஆகுது. ஆனால் எல்லா இடங்களிலும் நீங்கள் மனிதர்களாக தான் இருந்திருக்கீங்க, நீ உண்மையானவங்களாக தான் இருக்கீங்க. ஸோ அவங்க பேயாக இருக்கலாம், பெசாசாக இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. மனிதர் வேடத்தில் இருந்த அவங்க வந்து டேஷ் 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 அவ்வளோதான். அதை நீங்கள் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஜோதிடராக சில விஷயம் சொல்லக்கூடாது, சரியா? ஸோ நண்பனாக சொல்லலாம், உங்களுடைய சகோதரனாக சொல்லலாம், புரியுதா உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு ஜோதிடராக சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மனவேதனை உங்களுக்கு இருந்திருக்கு, கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட மனவேதனையிலிருந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. குரு பகவான் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட செப்டம்பர் வரையும் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை கொடுப்பாருங்க. பணம் கொடுப்பாரு, கோடி கொடுப்பாருலாம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற மன நிம்மதி, அந்த மன நிம்மதி இந்த காலகட்டம் உறுதியாக கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் படாத பாடுபடுறேங்க. என் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை. என் வீட்டுக்காரரை நான் உருகி 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 நேசிக்கிறேன். கல்யாணம் முடித்த நாள்லேருந்து நான் அவரை தவிர வேறு யாரையும் சிந்தித்தது கூட கிடையாது. ஏன் சில ரிஷபராசி பெண்கள் சொல்லுவாங்க, தன்னுடைய குழந்தைய கூட அந்த அளவுக்கு ஒரு நினைச்சு பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலையில் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ படுற பாடலாம் சொல்லவும் முடிஞ்சிடுங்க. அவர் திருந்தி வந்துடுவார். இன்றைக்கி திருந்திடுவார், நாளைக்கு திருந்திடுவார், அடுத்த வாரம் திருந்திடுவார் நினச்சி 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 நீங்கள் பட்ட கஷ்டம் எவ்வளவு. கடைசியில் அழகு, அறிவு, பணம், பொருள் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு போலியான ஒரு பெண்ணை நோக்கி போயிட்டு பின்னோக்கி போயிட்டார் அவருடைய வாழ்க்கையில். உங்கள் கூட இருந்தால் முன்னோக்கி போயிருப்பார். உண்மையிலேயே உண்மை தானே? ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கஷ்டத்தை பெறக்கூடிய அடைஞ்சிக்கிட்டு இருக்க நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கு உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு நீங்கள் வரணும்னு நினைக்கிற உங்களுடைய உண்மையான கணவர் உங்களை தேடி வந்துடுவார். உண்மையான கணவர் அவர் இருந்தார்னா என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக தேடி வருவார். அதே போல் இல்லைங்க, கல்யாணம் முடிஞ்சிச்சு, வாழவே இல்லை, வாழ்க்கை இன்று வாழ்ந்தோம் நாளை வாழ்ந்தோம் நினச்சி நான் தோற்று போயிட்டேன், என்னுடைய திருமண வாழ்க்கையில் வேறு வழி இல்லாமல் சட்டப்படி முடிச்சு விட்டேன், இல்லை மேபி ஏதோ ஒரு விஷயம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக சொல்லுவேன், திருமணத்துக்காக இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் உண்மையான அன்பை பெறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் என்பது உண்மை. அதே போல் ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருக்கேங்க. பல ரிஷபராசி பெண்களுக்கு ஆண்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பொண்ணு இதுதான் பையன் புக் பண்ணி நிச்சயம் பண்ணியிருப்பாங்க, உறுதி செஞ்சுருப்பாங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூ வைப்போம்பாங்க, சில இடங்களில் உறுதி செய்யப்பட்டதும்பாங்க, சில இடங்களில் நிச்சயம் செய்யப்பட்டதும்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வார்த்தையை தக்கன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்போ நிச்சயம் பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு நிப்பாட்டிருப்பாங்க. எதுக்கு நிப்பாட்டாங்க, ஏன் நிப்பாட்டினாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. அந்த குழப்பம் கடந்த ஒரு 3 வருடத்தில் யார் யாருக்கெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 40% நடந்திருக்கும் என்பது உண்மை. அதாவது ஒரு படத்தில் வடிவில் படத்தை சொல்லுவாங்க, டே நான் எதுக்குடா ஒத்து வர மாட்டேன், டே காரணம் சொல்லிட்டு போங்கடா, இதாண்டா காரணங்க கூட ஓகே நம்ம இதான் தப்பு பண்ணோம் சரின்னு சொல்லலாம். ஆனால் எதுக்குன்னே சொல்லாமல் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சார், எனக்கு தெரில, அதுக்கு மட்டும் விட தெரிஞ்சால் கூட பரவாயில்ல விட்டுருவேன் போங்கடாண்டு, ஆனால் எனக்கு விட தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பாக்கியம்னு நான் சொல்வேன். புரியுதா உங்களுக்கு? உங்களை திருமணம் முடிக்கக்கூடிய யோகம் அவங்களுக்கு இல்லை, அதனால் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இறைவன் உங்களை காப்பாற்றிருக்கான், அவங்க தண்டிக்க போகிறான். தட்ஸ் ஆல், ஓகேவா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரம் தேடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய ரிஷபராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சாத்தியம் கட்டாயமாக 100% இருக்குது.
கோச்சார கிரக ரீதியாக 100% இருக்குது. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் அது 1000% கொண்டு போயிடலாம். புரியுதா? சிறப்பாக இருக்க போது அதேபோல் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகளில் எவ்வளவு தூரம் தடை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கந்திஷ்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கந்திஷ்டியில் அதிகமாக அடிவாங்கக்கூடிய நபர் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் மட்டும் கொஞ்சம் அழகாக அப்படியே கொஞ்சம் மினுமினுப்பாக அப்படி ஜம்முன்னு வந்து நின்றீங்கன்னா ஊருக்கண்ணு, உழவுக்கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, பேய்க்கண்ணு, பெசாஸ்கண்ணுன்னு அத்தனை விதமான கண்ணு உங்கள் மேலே தான் இருக்கும். என்னடா இவ்வளோ சூப்பராக வராங்க, இவங்க காசு இவங்க கையில் இருக்கடா, வாடா போய் ஒட்டிக்கிறோன்னு இந்த அட்டைப்பூச்சி வந்து ஒட்டுற மாதிரி உங்களோட வந்து ஒட்டிக்கிடுவாங்க. அவங்களோட தேவை பூர்த்தியாக இருந்துன்னு பிடிச்சி உங்களை இழுத்துட்டு திரும்ப விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தான் உங்கள் லைஃப்பில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையில்லாத உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறி தேவையான உண்மையான உறவுகள் மட்டும் உங்கள் கூட பயணித்து பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சு, பதவி உயர் விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிச்சு, பேரையும் புகழையும் பெற்று மிக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக உண்டு என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, வீடியோ பார்க்கும் நாளே உங்களுக்கு சிறப்பான நாளுங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், தயவுசெய்து சுயநலமாக வாழ கற்றுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? பொதுநலமாக வாழ்ந்து உங்களுக்கு இருக்கிற காசு, பணம், துட்டு, மணியை இழந்துட்டீங்க. இனிமேல் சுயநலமாக வாழுங்க, சிறப்பாக வாழ்வீங்க. உங்களுக்கான அந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுக்கான அற்புதமான வழிபாடு அப்படின்னா பத்ரகாளியம்மனை பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? சில இடங்களில் காளியம்மன் சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடு பத்ரகாளியம்மன் சொல்லுவோம். பத்ரகாளியம்மனை மனதார வழிபாடு செஞ்சீங்கன்னா பத்திரமா இருப்பீங்க, பாதுகாப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க.